பார்த்தீங்கன்னா அப்படிதான் இருக்கும். உலகத்தில் சில நேரங்களில் சில பிரச்சனை இருக்குன்னா நம்ம அதை விட்டுறது இல்லை. அதை எப்படியாவது தொடர்ந்து முயற்சித்து நாம் என்ன செய்கிறோம். ஆலயத்தை கட்டும்போது அப்படிதான் பிரச்சனைகளோடு தான் கட்டணும். எல்லாம் வீடை கட்டினது எப்படி பிரச்சனை அதே போல தான். அதுவும் சில இடத்துல பார்த்தீங்கன்னா எவ்வளோ லட்ச பணங்களை கொடுத்து வாங்கினாலும், எவ்வளவு பேப்பர்கள் சரியா இருந்தாலும் வேண்டுமென்ற பிரச்சனை கொடுக்குற ஆட்கள் என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. ஏதாவது ஏமாற்றி வாங்க முடியுமா? ஏமாற்றி பணத்தை பிடிக்கிட்டு போக முடியாது. நிறைய இடத்துல இப்படி தான் ஏமாற்றி சாப்பிட விரும்புகிறான். அவனுக்கு உடம்புல ஜீர்ணிக்காது. அவ்வளோதான் சொல்லுவேன். ஏமாற்றி வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறவன் உடம்புல பணம் அவன் சாப்பாடு ஜீர்ணிக்காதுங்க. பார்க்கறது தான் உடம்பு நல்லா இருக்க மாதிரி தெரியும், ஆனால் ஜீர்ணிக்காது. நான் சொல்லுவேன், ஆண்டோடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையில் ஆண்டோடத்தில் அன்பு கொடுக்கறதுனாலே சில நேரத்தில் இந்த பாடுகள்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். வாழ்க்கையை நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. ஆனா என்ன சொல்லப்பட்ட ஆகிலும் நீ மரண பரியந்தம் என்ன செய், நீ உண்மையாயிரு, அப்போது ஜீவகிரீடத்தை மரண பரியந்தம் என்ன செய். அது அர்த்தம் என்ன? மரண பரியந்தம் உண்மையான அர்த்தம் என்ன? ஆண்டவில் அன்பு கூறுதல் எப்படி இருக்கு? மரண பரியந்தம் சாகர வரைக்கும் ஆண்டவர் பேர் உள்ள அன்புல என்ன செய்யணும்? உண்மையா இருக்க. கொஞ்ச நாள் அன்பல்ல, சாகர வரைக்கும் மரண பரியந்தம் என்ன செய், உண்மையாயிரு, அப்பொழுது உனக்கு என்ன செய்வேன்? ஜீவ கிரீடத்தை ஆண்டவர் தருவார். மூன்றாவது, உங்க வாழ்க்கையில ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்போது ஒரு நல்ல ஒரு கிரீடத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அதனாலதான் ஏன் ஜீவ கிரீடம் சொல்லப்பட்டதுன்னா, ஆண்டவர் பேரில் வைக்கிற அந்த அன்பு ஜீவனையே கொடுக்கக்கூடிய அன்பா மாறணும். அல்லேலூயா. ஆண்டவரே, உமக்காக பணத்தையும் கொடுப்பேன், உமக்காக என் வீட்டை கொடுப்பேன், உமக்காக நான் எல்லாத்தையும் கொடுப்பேன், வேணுமானா எதையும் கொடுத்துருவேன், என் ஜீவனையும் உமக்கு நான் என்ன செய்வேன். அப்படி கொடுக்கக்கூடிய அன்பு வந்துட்டா நமக்கு என்ன கிரீடத்தை கொடுத்துருவாரு? அதான் ஜீவ கிரீடம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம். சாலமோன் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து தன் தகப்பனாகிய தாவீதின் கட்டளைகளில் நடந்தான். தகப்பனாகிய தாவீதுடைய கட்டளைகளில் நடந்தான். 3ஆம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனிடத்தில் என்ன செய்தான்? அன்பு கூர்ந்தான். அந்த அன்பு கூறுவதற்கு அடையாளமாக எவ்வளவு பலிகளை செலுத்த முடியுமோ அவ்வளவு பலிகளை செலுத்தினான். அப்படி செலுத்தி முடிச்சு அடுத்த வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் என்ன செய், கேள் என்று தேவன் சொன்னார். 4வது, கர்த்தருடைய பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்து அந்த அன்புக்கு அடையாளமாக நீங்க என்னெல்லாம் செய்கிறீங்களோ ஆண்டவர் ஒரு நாள் உங்கள்கிட்ட வந்து பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார். சபையில் உட்கார்ந்து இருக்கும் போது ஊழியக்காரர் பேசும்போது ஆண்டவர் உங்களுடைய இருதயத்துக்கு ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையை சொல்லுவார். சாலமோன் பகலில் எல்லா பலிகளையும் செலுத்தி ஆண்டவர் பேருள்ள அன்பிலே இதையெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செய்துட்டு அவர் ராத்திரி படுத்திருக்கும் போது ஆண்டவர் சொப்பனத்தில் சொன்னாராம், சாலமோனே, நீ விரும்புகிற என்னிடத்துல என்ன செய், நீ கேள், நான் உனக்கு தரேன்னு ஆண்டவர் சொன்னார். நான் உங்களுக்கு சொல்றேன், எத்தனை பேர் உங்க விருப்பத்தெல்லாம் ஆண்டவர் நிறைவேற்றணும் அப்படி சொல்றவங்களாம் கரங்களை எடுத்து வரல சொல்லுங்க. உங்க விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். என் விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். நான் ஊழியத்தில் இதுவரைக்கும் எதையெல்லாம் நான் விரும்பினோ நான் ஒரு நாளும் அவசரப்பட்டதும் கிடையாது. உங்களுக்கு சொல்றேன், நான் விரும்பினதெல்லாம் என் டைரியில் நான் எழுதி வச்சிருக்கிறேன். நான் எதெல்லாம் விரும்பி இருக்கிறேனோ அதெல்லாம் எழுதுகிறேன். 1. 2வது, நான் விரும்பினதுக்காக நான் யாத்தையும் போய் கடன் வாங்கினதும் கிடையாது. கடன் வாங்கி என் விருப்பத்தை நிறைவேற்றுகிற அந்த எண்ணமே இதுவரைக்கும் இல்லை, இனிமேலும் இருக்காது. கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்த நாள் முதல் இது வரைக்கும் சரி, ஒரு கடனும் இல்லாமல் நான் விரும்பின எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றியிருக்கிறார். அதற்குள்ள ஒரே ரகசியம், ஆண்டவர் கொடுத்த ஊழியத்தின் மேல் எனக்கு அளவு கடந்த அன்பு. இந்த ஊழியத்துக்கு என்னை அழைத்த ஆண்டவர் மேல் உள்ள அன்பு, ஆண்டவர் மேல் உள்ள அன்பும் தேவன் கொடுத்த ஊழியத்தின் மீது உள்ள அன்பு இருந்து விட்டால் நாம எதை விரும்புகிறோமோ அதை எல்லாம் தேவன் தருவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். விரும்புவதை கேள்வி ஆண்டவர் சாலமோன்ட்டு பேசுறது போல உங்கள்கிட்ட பேச வேண்டாம். அதே சமயத்துல நீங்க எதையெல்லாம் விரும்புறீங்களோ அதையெல்லாம் கர்த்தர் தந்துகிட்டே இருப்பார். ஆண்டவர் நேசிக்க 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 கர்த்தர் நீங்க விரும்புகிற எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செய்வார்?
தருவார். தேவனுக்கு மகிமையாக நம்முடைய எல்லா விருப்பங்களையும் தேவன் ஒருவர் தான் நிறைவேற்ற முடியும். பல நேரத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக நாம் தேவன் பேருள்ள அன்பை விட்டு யார் நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்ற வேண்டுமோ அவர்களை நாம் நேசிக்க ஆயத்தமாய் விடுகிறோம். ஆண்டவர் மனைவியை நேசியாதே, புருஷனை நேசியாதே, பிள்ளைகள் நேசியாதே என்று பைபிளில் சொல்லல. என்னை பார்க்கிலும் அதிகமாய் அவர்களை என்ன செய்து விடாதே, நேசித்து விடாதே என்று சொன்னார். அவைகளெல்லாம் ஒரு அளவாய் இருக்கட்டும், அவர்களை விட அதிகமாக என்னிடத்தில் என்ன செய்வாயாக, அன்பு கூறுவாயாக. உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எப்பொழுதும் தேவன் பேரில் ஒரு அன்புக்காக நீங்கள் எதை செய்தாலும், எதை ஆண்டவருக்கு நீங்கள் கொடுத்தாலும் அதற்கு பதிலாக ஆண்டவர் செய்ய வேண்டாம். நீங்கள் விரும்புகிற வீட்டை தருவார், நீங்கள் விரும்புகிற ஞானத்தை ஆண்டவர் தருவார், நீங்கள் விரும்புகிற அறிவை ஆண்டவர் தருவார். உங்கள் வாழ்க்கையிலே பணத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியாத எத்தனையோ காரியத்தை உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்குரிய வழிகளை திறந்து தேவன் நடத்த வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவர் சொன்னார் சாலமோனை பார்த்து, நீ ஐஸ்வர்யத்தை கேளாமல், நீ தீர்க்காயுசை கேளாமல், உன் சத்துருக்களுடைய பிராணனை என்ன செய்யாமல் நீ கேளாமல். ஏனென்றால் இந்த உலகத்தில் இருக்கிற அனைவருக்கு இருக்கிற விருப்பம் என்னன்னா, பணம் விருப்பமா இருக்கிறது, ஐஸ்வர்யம் விருப்பமா இருக்கிறது, கொஞ்ச காலம் நீடித்த காலமா என்ன செய்யணும், ஆண்டவர் ரொம்ப வருஷம் வாழணும். ஆண்டவரே, உன் விருப்பம் என்ன? ஒரு 99 வயசு ஒரு தாத்தாவை பார்த்து, உனக்கு என்ன விருப்பம்? எனக்கு இன்னும் ஒரு 100 வயசு வரைக்கும் என்ன செய்யணும், வாழணும் அப்படின்னார். அந்த இடத்துல தான் சாலமோன் சொன்னார், நீ நீடித்த நாட்களை கேளாமல், நீ ஐஸ்வர்யத்தை கேளாமல், உன் சத்துருக்களுடைய பிராணனை கேளாமல், அதெல்லாம் உனக்கு விருப்பம் இல்லை. நீ எந்த விருப்பமாக இருந்தாய்? ஞானத்தை விரும்பினாய் அல்லவா? நீ விரும்பினபடியே உனக்கு என்ன செய்கிறேன், நான் உனக்கு ஞானத்தை தருகிறேன். அந்த ஞானத்தை ஆண்டவர் தந்ததுக்கு காரணம் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தி ஆண்டவரிடத்தில் அன்பு கூர்ந்ததுனாலே. யாரெல்லாம் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரின் மேல் வைத்திருக்கிற அன்பிலே நீங்க எதையெல்லாம் இந்த சபை ஊழியத்துக்காக நீங்க கொடுக்குறீங்களோ, கர்த்தர் நிச்சயமா உங்க விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நீங்கள் எதையெல்லாம் தருகிறீர்களோ அதையெல்லாம் ஆண்டவருக்காக, நான் ஆண்டவரில் உள்ள அன்புக்காக நான் எதையெல்லாம் செய்யும் போது என் விருப்பத்தை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். கடைசியாக அவரிடத்தில் நீங்கள் அன்பு கூறும்போது, யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்க. யாக்கோபு 2:5. என் பிரியமான சகோதரரை கேளுங்கள், தேவன் உலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் தரித்திரரை விசுவாசத்திலே ஐஸ்வர்யவான்களாக்கவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? உங்களையும் என்னையும் ஆண்டவர் எதற்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார்? சுதந்திரிக்கும்படியாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் எல்லாவற்றையும் சுதந்திரிக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் மாத்திரம்தான் அடிமைகள். ஆனால் எகிப்தை விட்டு வெளியே வந்த எந்த இடத்திலும் தேவன் அவர்களை அடிமைகளாய் வைக்க விரும்பவில்லை. எகிப்தை விட்டு வெளியே வந்த அவருடைய வாழ்க்கையிலே எங்கெல்லாம் போனார்களோ அங்கெல்லாம் சுதந்திரிக்க வேண்டும் என்கிற கட்டளையை தவிர, அங்கெல்லாம் அவர்கள் அனுபவிக்க வேண்டும் என்கிற ஆண்டவருடைய நியமத்தை